36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. Hey women's wear. Embrace the elegance and look effortlessly beautiful. Beauty Nighty. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. பேசிக்கா வந்து இந்த வீடியோ பார்க்கறதே வந்து ஒரு ஆவலுக்காக தான். என்னன்னா இதுக்கு முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க தாட் ப்ராசஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சது அண்ட் இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு? அது சொல்லுங்க. பட்ஜெட்டை பத்தி பேசும்போது கண்டிப்பா அது நிறைய ஆச்சுதான். அதுதான் எவ்வளவு ஆச்சு? ஒரு அப்ராக்சிமேட் ஒரு தோராயமா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா பெட்ரூம்ஸ்க்கு மட்டும் உட்டன் ஃப்ளோரிங் போகலான்னு சொல்லி ஃப்ளோரிங் ஃபுல்லா. ஓஹோ, இவங்க சொன்ன அந்த எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கு. அந்த சுட சுட நேற்று ஆட்சி முடிச்சு வந்து கொடுத்த பேமெண்ட் உட்டன் ஃப்ளோரிங் தான். ஸோ இந்த கலர்ல உட்டு கீழே ஃபுல்லா வந்து கீழே ஃபுல்லா உட்டன் ஃப்ளோரிங். 3 பெட்ரூம்க்கும் டைனிங் ஹாலுக்கும் இது ஃபுல்லாவே வந்து 30 கிளாஸ் வரும். வாவ். பாக்ஸா கிளாஸ் கட்டிங்ஸ் அங்க மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்குல்ல. எஸ் எஸ். அந்த கிளாஸ் எல்லாமே இதுல ஃபிக்ஸ் ஆயிடும். 30 கிளாஸஸ். வாவ். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ். ஸோ இங்க இருந்து கூட நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். கிட்ஸ் பெட்ரூமுக்கு, எஸ், வியூக்கு, கீழே எல்லாமே கிச்சனுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடு மொத்தமாவே வந்து சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டேன். சென்ட்ரலைஸ் ஏசி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 6 to 7 lakhs ஆகுது. நம்ம அது வேணாம், நம்ம வந்து ஸ்பிட்டே போகலாம். பட் அதுல என்ன பண்ண முடியும் பெட்டராக யோசிச்சு தான் இந்த 310 ஏசிங்க. ஸோ டைனிங் மட்டுமே இந்த 310 நீங்க போட்டீங்கன்னா சின்ஸ் இது கிளாஸுக்கு நல்லா ஃபுல்லா கட் ஆஃப் ஆயிடும். ஏசி இங்க த்ரோ அப்படியே கிச்சன் கிடைக்கும். கிச்சன்ல இருந்து அப்படியே எல் ஷேப்ல அங்க போகும். அங்கேயும் அந்த லிஃப்ட் கிட்ட ஒரு இதே மாதிரி ஒரு பாக்ஸஸ் வந்து அங்க லிஃப்ட் கிட்டே வரும், வித் டோர் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஏசி த்ரோ வந்து அது வரைக்கும் வந்துடும். கீழே இங்க வந்து ஒரு லிவிங் ரூம்ல ஒரு 310 ஏசி பார்த்தோம். அது கீழே ஃபுல்லா கவர் ஆயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. எனக்கு பாதி விலையில இது. பாத்துக்கோங்க மக்களே, 12 mm thickness. அடிச்சு உடைச்சாலும் உடையாது. என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங். வணக்கம் சினியுலகம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ஹவுஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இருக்கேன். ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியை வந்து ஒரு அழகான நம்மளாக பார்த்து செதுக்குன ஒரு ட்ரீம் ஹவுஸில் வந்து தங்க வைக்கணுன்றது தானே. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு க்யூட்டான கப்புள்ஸ் வந்து அதை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரீம் ஹவுஸ் எப்படி அவங்க செதுக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக க்யூட் கப்புள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆலியா மானஸ் அண்ட் சஞ்சீவ் பிரதர் கூட ட்ரீம் ஹவுஸில் இருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு இன்னும் நல்லா நடக்குதுன்னு பார்ப்போம். ஹாய் ஹலோ. ஸோ பிரதர், ஸோ பேசிக்காக வந்து நான் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு இங்கேயே வந்துட்டியா? எஸ், வந்து தோலை. அப்புறம் எனக்கு ஒரு ரூம் சொல்லியிருந்தேன், அது கட்டிங்களா? பாத்ரூம் அந்த சைடுல ரைட்ல இருக்கு பெருசா. ஓஹோ, இங்க பாருங்க குரங்கு பாருங்க. ஆட குரங்கு வீட்டோட முக்கியமான பர்சனை பாத்துக்கோ. எதை? ஒரு நிமிஷம் மேல. பாரு நல்லா பாரு. இந்த பொண்ணு வித்தகா வைத்து பொழப்புக்காக வித்தகா. வாங்க வாங்க. என்ன பண்றீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வாங்க. அங்க இருந்து பார்த்தா வியூ நல்லா தெரியுமா? இல்லங்க, இங்க வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கை கொடுக்கலாம்ல வேலைக்கு. வாங்க. ஓகே, சோ இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. எந்த பக்கம் படியில இல்ல, அப்படியே புடிச்சு வாங்க முடியாது. இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். ஓகே அக்கா, எதுக்கு இந்த உயரம் அத முதல்ல சொல்லுங்க. அது இப்ப நம்ம ஒரு ரெசார்ட் அங்கேயே போய் தங்குனா நம்ம ஒரு ஹில் டாப்ல உட்கார்ந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல. இந்த வீடை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரசிச்சு ரெசார்ட் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அதனால வர கெஸ்ட இங்க கட்டிட்டு இருக்க அந்த ஹில் டாப்ல கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு சுத்தி காமிக்கிற வீடு. இங்க இருந்து கீழே. ஓஹோ, சூப்பர்க்கா. இது வந்து லிவிங் ஏரியா. ஓகேங்களா? ரொம்ப நல்லா வீடு வந்து ஆக்சுவலி குட்டி வீடு தான் சைஸ். பட் அது நல்லா பிரம்மாண்டமா பெரிய வீடா தெரியறதுக்காக நாங்க லிவிங் ஏரியா வந்து இந்த டபுள் சீலிங் சொல்வாங்கல அந்த மாதிரி ஹைட்டுக்கு ஏத்தியாச்சு. சரி, இது எவ்வளவு ஹைட்டுக்கா இருக்கும்? எனக்கு ஹைட் தெரியாது, ஆனா விழுந்தா ஏதோ தேராதுன்னு தெரியும். ஓகே. நேத்தெல்லாம் வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்லாப் மேல 6 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பெயிண்ட் வேலை. 6 பேரா? நின்னு இது இருக்குல்ல, ஆமா, அதை எடுத்து இப்படி அடிக்கணும்.
வந்துட்டேங்கா. என்னங்க நீங்க அத பாருங்க, வீட்டுக்குலாம் வந்தா வேலை செய்யணும். வேலை அக்கா போன எபிசோட அதக்கா சொன்னீங்க, வெங்காயம் அறிய விட்டீங்க. இங்க வாங்க, முன்னாடி வாங்க, விழுந்துற போறீங்க. அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குல. ரொம்பக்கா. சரி வாங்க, கீழ போய் பேசலாம். தயவு செஞ்சு அத முதல்ல பண்ணுங்க. சரி வாங்க. என்ன எப்படி அத கீழ இறக்குங்கடா. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, எனக்கும் ஏறதான் தெரியும். இறங்க தெரியாதா? எப்படி வந்து மாட்டி இருக்க பாருங்க. என்னன்னா நீங்க அப்படியே ஒரு முட்டு கொடுங்க வெயிட். நான் இறங்குற வரைக்கும். அப்புறம் என்ன யாருக்கா முட்டு கொடுப்பா இறங்குறதுக்கு? தெரியுதுல உங்களுக்கு அந்த பயம் வருது இல்ல? வருது. வெள்ள காமிச்சு கூடாது. இருங்க இருங்க, ஆட்டாதீங்க. ஆட்டல, அதுவா ஆடுது. டேய் செவல தாவுடா தாவே. எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. பிரதர், இதோட உயரம் எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஆக்சுவல் உயரம் எவ்வளவு? 22 feet இருக்கும். 22 அடியில தான் என்ன வந்து இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. வீடு இப்போ வந்து சுத்தி காட்ட வரும்போது நான் எல்லாரையும் அப்படி மேல ஏத்தி சுத்தி காட்ட முடியுமா? அந்த பாக்கியம் உங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல வந்திருக்கீங்க. எல்லாரும் ப்ரோக்ரஸ் டைம்ல தான் வர போறாங்க. நான் கேட்டனே, இதையும் நான் கேட்டனே. வெல்கம் டு சஞ்சீவன் ஆலியாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டூர். ஒரு 2-3 இயர்ஸாகவே மக்கள் எல்லாம் வந்து நம்ம ஃபேன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபாலோவர்ஸ் எல்லாமே என்ன சஞ்சீவ் ஆலியா ரொம்ப 4 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் இப்படி கட்டுறாங்க அப்படின்னு அவளோட காத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் அவங்களை கூப்பிட்டது காரணமே வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் 95% முடிஞ்சிச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஹோம் டூர், ஐ மீன் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஹவுஸ் வார்மிங் வந்து பண்ணுற அளவுக்கு நிறைய டேட்டு கூட. அதனால உங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வீடை காமிச்சிடலாம். ஓகே, அந்த எபிசோட நானும் பண்ண போறேன். ஆமா, எங்களுக்கும் வந்து இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நீங்களே எங்க அந்த பிரியாணி அந்த டூர்ல ஃபேமிலி ஆயிட்டன்றது சொல்ல வரீங்க. இல்ல இல்ல, அந்த ரம்ஜான் அன்னைக்கு பாத்தீங்களா அந்த vlogல? ஆமா, நீங்க அந்த ரம்ஜான் vlogல நீங்க வந்திருப்பீங்க. ஆமா, எங்க வீடு நீங்க எப்படி இருந்தது பார்த்திருப்பீங்க. இட்ஸ் வெரி ஸ்மால் ஹவுஸ். ஒரு 284-300 தான் கார்பெட் ஏரியாவே. ஸோ இந்த வீடு வந்து 10 times பிகர். அப்படிங்கும் போது எங்களுக்கு இது ஒரு பங்களா தான். ஒரு பக்கத்தில் ஹாப்பினஸ் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் என்னடா நடக்கணுமே, தண்ணி வேணா கூட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணுமே அப்படின்னு ஈஸியாக இந்த மாதிரி வச்சிருக்கீங்களே, போயிட்டு வந்துடலாம். எனக்கு வந்து லிவிங் ரூம் பெருசாக வைக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இதுவும் பெருசு பண்ணிட்டேன், டபுள் ஹைட் சீலிங்கும் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து உள்ளே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறதே அப்படி மேலே தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படியே ஓப்பனிங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு. ஆமாம், ஸோ லிவிங் ரூம் உள்ள வந்து பார்த்தோன்னே அந்த பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் இருக்கணும். ஹோட்டல் லாபியமாக இருக்கணும். ஒரு 3 star 4 star ஹோட்டலுக்குள்ளே வந்தால் இப்படி அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்டீரியர்ஸ் நானே இன்டீரியர் பண்ணியிருக்கேன். நானே ஆர்கிடெக்ட். கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன வரப்போகுது? இங்கே இது வந்து ஒரு லிவிங் ரூம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி சங்கன் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 feet வந்து இது உள்ள இருக்கும். அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல மேல இருக்கும். எஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மேலே போறதுக்காக அங்க ஒரு கர்வ் ஸ்டெப்ஸ், அதாவது கியூட்டா ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த சங்கன்ல இங்க ஒரு 3 seater சோஃபா, இங்க ஒரு 3 seater சோஃபா, அங்க 2 seater, சிங்கிள் சீட்ல இங்க 2 வரும். இங்க டிவி வரும். வாவ். அந்த கேட்ல இருந்து உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்க்க இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு டோரை தான் நாங்க நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம். இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்தோம். ஓகே. ஸோ பார்த்ததுல எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சது. ஓகே, அதே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து இந்த வேலையை வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ அதில் என்னன்னா அந்த டோர்ல இதெல்லாம் வந்து க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக வச்சிருக்கோம். க்ரூ பண்ண என்ன ஆகும்னா டேமேஜ் ஆயிடக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தோன்றோமோ டோர் டேமேஜ் ஃபியூச்சரில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் மாதிரி வச்சு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வரும். இந்த க்ரூவிங்னா டார்க் கலர்ஸ் வரும். அண்ட் இந்த சைஸ் நான் சொல்லி ஆகணும், 8x5 டோர் சைஸ். என்னன்னா பெரிய டோர் வச்சு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப பெரிய டோரா ஆசைப்பட்டு கட்டியா. ஃபர்ஸ்ட் இது என்ன வுட் பிரதர் அத சொல்லுங்க. அது ஃப்ரேம் வந்து டீக் வுட். ஓகே. இது வெனீர்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, வெனீர் வுட். அதுல தான் டோர் அண்ட் வந்து அந்த ஃப்ரேம் வந்து டீக். ஓகே, ஃப்ரேம் வந்து ஃபுல்லா டீக். டீக்னும்போது அது வந்து ரொம்ப பார்த்து நம்ம ஹேண்டில். ஆமா, அது வந்து ஒரு 8 நாள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். 8 நாள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமா, அப்பதான் அந்த பார்த்து அதுவா நீங்க இப்ப கை வச்சீங்கன்னா தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். யா ஆமா, 8 நாளா இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இன்னும் 2 நாள் இருக்கு. 10 நாள். அப்படியா? ஆமா, லாஸ்ட் டே தான் அவங்க அந்த மேட் ஃபினிஷ் பியூ பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த டிசைனை பத்தி சொல்லுங்க. அண்ட் திஸ் இஸ்
லிஃப்ட் வரப்போகுது. லிஃப்ட் வரப்போகுது. அந்த லிஃப்ட் ரூம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரானைட் மாதிரி போடுவாங்க. ஓகே. எனக்கு வந்து இந்த ஃப்ளூட்டட் பேனல் சொல்லுவாங்க. இது பேர் வந்து பேனல்ஸ், ஃப்ளூட்டட் பேனல்ஸ். இந்த ஃப்ளூட் ஷேப்ல இருக்கனால. ஸோ அதனால எனக்கு இது பொண்ணு ரொம்ப ஆசை. அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட் வால் பெயிண்டிங்ஸ், டெக்ஸ்சர் பெயிண்டிங் இதுதான் இருக்கும். எஸ், இந்த பெயிண்டிங்கை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். இது வந்து எமல்ஷன் பெயிண்ட் மாதிரி அந்த ரோல் வச்சு அடிக்கிற பெயிண்ட் கிடையாது. இது 2 பிளேட்ஸ் வச்சுட்டு அந்த மெட்டீரியல் எடுத்து இப்படி பட்டி பாக்குற மாதிரி பட்டி பாக்குற மாதிரி அப்படியே இப்போ இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இதுக்கு மேல தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு சொல்யூஷன் அப்ளை பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஜென்ரலாவே இந்த கான்கிரீட் வால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வால்ல அந்த அதே மாதிரி ஒரு பெயிண்ட் இருக்குங்கும் போது நம்ம ஏன் அதை அடிக்கூடாது? சூப்பர். அண்ட் இந்த வீட்டுக்குள்ள வந்து 3 கலர்ஸ் இருக்கும் எப்பவுமே. ஓகே. இப்போ இந்த கான்கிரீட் வால் கலர் பெயிண்ட் பிளஸ் இங்க வந்து அந்த பிரவுன் நீங்க பாக்குறீங்களா? ஆமா, பார்டர்ஸ் கலர் கலர். அப்புறம் பிளான்ட்ஸ், கிரீன் பிளான்ட்ஸ், நிறைய ஆக்சிஜன் கிவிங் பிளான்ட்ஸ், ஃபுல்லா பிளான்ட்ஸ் தான் இருக்கும் வீட்டுக்குள்ள. வாவ், ஏற்கனவே நீங்க வந்து சன்லைட் உள்ள வர அளவுக்கு பயங்கரமா ஃபுல்லா ஒரு அதுதான் பிளான். பயாலஜிக்கல் ரூமாவே இருக்கு இது. இது வந்து நம்ம போட்டோசிந்தசிஸ் நம்ம வந்து ஒருத்தங்க சஜஷன் கேட்டோ அந்த மாதிரி பண்ணியோ நம்ம இந்த கான்செப்ட் எடுக்கல. இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரெஃபரன்சஸ் தான். எல்லாமே காப்பி தான். அடடா, காப்பி அடிச்சாலும் ஆமா. சோ காப்பி தான். அது நம்ம காப்பி எப்படி கரெக்டா எழுதி பாஸ் ஆறோமா ஃபெயில் ஆறோமாங்கிறது ஹவுஸ் வார்மிங் அன்னைக்கு தெரிஞ்சிரும். சோ இங்க வந்து டிஸ்ப்ளே இங்க வரும், டச் ஸ்கிரீன் வரும். ஓகே, அதெல்லாம் இனிமேல் தான் நடக்கும். சோ வந்து மெயினா நம்ம அம்மாக்காக தான் யோசிச்சது. ஓகே, ஸ்டெப்ஸ் வந்து அம்மா 55 பிளஸ். ஸோ இனிமேல் வர ஏஜஸ்ல வந்து அவங்களால ஜாலியா மேலே போயிட்டு வரணுங்கிறதுக்காக இது மேஜரா. ஓகே, ஸோ வந்து நம்ம ஹாலை கவர் பண்ணிட்டோம். இங்க ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கு, அது அம்மாக்கு. இல்ல, இங்க ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் திங்ஸும் இருக்கு. அது ரொம்ப மைன்யூட்டா பார்த்தா தான் தெரியும். என்னன்னா இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு தெரியுங்களா? ஆமா, ஐயோ அது மேல தான் நிக்கிறேன் நான். சாரிங்க. என்னன்னா நார்மலா ஸ்டெப்ஸ் வந்து அங்க பாருங்க நார்மலா இருக்குல்ல, அப்படியே நார்மலா வந்து இறங்கிரும் எல்லா வீட்லயும். அந்த ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸா இருக்கும். பட் இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காரு, அது லாங் ஸ்டெப்ஸா வேணும். அதனால என்ன ஆகும்னா அந்த ஓரம் ஃபுல்லா அப்படியே பிளான்ட்ஸ் அப்படியே ஓரமா வச்சுக்கலாம். இல்லனா நீங்க ஏதாவது ஐட்டம்ஸ், ஷோகேஸ் ஐட்டம்ஸோ ஜெனரலா உங்களுக்கு அங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கிடைக்கும். எஸ், அந்த மாதிரி தனியா அது நம்ம போய் டம்ப் பண்ண வேணாம் எதுமே. எனக்கு ஃபுல்லாவே போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். அது வந்து இங்க ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த 3 கர்வ் இது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது ப்ராப்பரா அந்த டைல்ல வந்து அது கர்வ் பண்ணி கட் பண்றதுங்கிறது கஷ்டம். ஸோ நம்ம டைல் வெண்டர்ஸ் வந்து ரொம்ப அழகா அது டைம் எடுத்து பண்ணாங்க. இப்படி பிளான் பண்ணா எங்க அண்ணன் தான் இதை டிசைன் பண்ணது. வாவ், ஆமா, இது அவர் வருவார்ல, சமீர் தான் டிசைன் பண்ணது. ஸோ அவரோட ஐடியா தான். இது சூப்பரா அழகா இது இன்னும் டைல்ஸ் ஒட்டணும். இங்கெல்லாம் டைல்ஸ் வரும், எல்இடி லைட்ஸ் வரும். ஓ, நைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12x10 இருக்கும். ஓ, ஓகேங்களா? ஓகே. அண்ட் இப்போ நாங்க இருக்கிற அந்த வீட்ல கூட எங்க பெட்ரூம் சைஸ் 10x10 தான். ஓகே. ஸோ இந்த சைஸ் வந்து 12x10. வாவ். அண்ட் அம்மாக்கு ஒரு பெரிய பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த ரூமை விட பெருசா இருக்கும் உங்க பாத்ரூம். என்னங்க சொல்றீங்க? அத போய் பாருங்க. வாங்க. 9க்கு 9.5. வாவ், சூப்பர் ஹியூஜ் பாத்ரூம். வாங்க உள்ள வாங்க. லைட் இல்ல, ஃபுல் வீடோட ஸ்டோரேஜ். ஏங்க என்னங்க உண்மையா தான் போயிட்டே இருக்கு இந்த பக்கம். ஆமா. சோ இங்க வந்து ஷவர் பேனல், கிளாஸ் பேனல் வந்துரும். ஓ, நீங்க டப் வந்துரும். ஓகே. அந்த வீட்ல டப்ல வச்சு பார்க்கணும்னு எல்லாருக்கும், எல்லா 90s கிட்ஸ்க்குமே இருக்க ஒரு பெரிய ஒரு ஆசை. வீட்ல வந்து ஒரு தொட்டி கட்டணும், சரி டப் கட்டணும்னு. ப்ளீஸ் வெல்கம் டு आवर பாத்ரூம் டூர். சோ அங்க கிளாசெட் வரும். ஓகே. அங்க கவுண்டர் டாப்போட வாஷ் பேசின் வரும். ஐயோ, வாஷ் பேசின் மேல இறங்கிக்கிறேன். ஓகே. சோ இங்க கிளாஸ் பேனல் வரும். அந்த வர்க் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. டப் அங்க இருக்கு, வந்துருச்சு. அது தூக்கி இங்க போடணும். ஓ, கிச்சனுக்கு போறோம் அடுத்து. இல்ல, இப்போ படிக்கட் மேல ஏறணும்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. ஓ, மாஸ்டர்ஸ் பெட்ரூம் இருக்கு. ஓ, அதெல்லாம் முடிச்சிட்டு கிச்சனுக்கு போறோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெல்கம் பண்றோம். பிரதர், என்னது இது? விண்டோவே வந்து ஏதோ LCD டிவி மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? வாவ், சூப்பரா இருக்கு. இங்க வந்து உட்கார்ந்துக்கலாம். உட்கார்ந்துட்டு நம்ம லேக் வியூ பார்க்கலாம். உட்காருங்க ப்ரோ. என்னது இது, இவ்வளவு பேர் ஆத்த வச்சிருக்கீங்க வீட்டு பக்கத்துல? ஓகே பிரதர், சொல்லுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 14க்கு 12. அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற வீட்டில் எங்கள் பெட்ரூம் சைஸு கபோர்ட்ஸ் போக 8க்கு 10. ஓகே. ஸோ என்ன கலர்ஸ் போடலாங்கும் போது ஏஷியன் பெயிண்ட்ஸில் இந்த ஆலிவ் க்ரீன் கலர் நான் வந்து செலக்ட் பண்ணேன். அம்மாட்ட கேட்டேன், பாப்புட்ட கேட்டேன். பாப்புக்கு ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னு தெரியல. க்ரீன் கலர் வேணாமே அப்படின்னு ஒரு ஐடியா தான் இருந்தாங்க. அப்புறம் அடிச்சு பார்த்த பிறகு என்னது இது, க்ரீனு பச்சை மஞ்சள் என்ன கலர் இது, நல்லா ரிச்சா கொடுங்க அப்படின்னா பாப்பு என்ன சொன்னாங்க, இல்ல உனக்கு இன்னும் தெரியல அதோட மதிப்பு, நான் ஃபுல் 2 கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் பாரு அப்படின்னா. அந்த பிரவுன் கலர் விண்டோஸ்க்கு இந்த க்ரீன் எவ்வளோ
மேட்சிங்கா இருக்கு பாருங்க. ஸோ நீங்க இந்த ரூம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இங்க ரிமோட் ஸ்கிரீன்ஸா வரப்போகுது மோட்டர். ஃபுல்லா ரிமோட் தானா? ஜாலியா விளையாடிட்டே இருப்பீங்களா? ஸோ 2 ஸ்க்ரீன் வரும் இங்க. ஒரு டார்க் அண்ட் ஆல்சோ ஒரு லைட் கலர் ஒயிட் கலர்ல ஒன்று வரும். கம்ப்ளீட்டா டார்க் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். ஓகே. சோ ரிமோட்ல நீங்க பிரஸ் பண்ணா ஹோல் ஸ்கிரீன் அப்படியே ஓபன் ஆகும். நீங்க இந்த வியூ கிடைக்கும். அப்படியே ஓபன் பண்ணா உங்களுக்கு லேக் வியூ. எனக்கு இந்த பிடிச்சதே இந்த ரூம்ல வந்து இதுதான், இந்த வியூ தான். சோ இதுல வந்து நம்ம உட்கார்ந்து இந்த லேக்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நமக்கு நீங்க எப்படி இங்கேயே ஒரு சோஃபா மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி இல்ல நீங்க இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கலர்லயே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஆர்கி டிரைவ் மாதிரி வரும். வாவ். ஆமா. சோ நீங்க இத உட்கார்ந்து ஃபுல்லா நீங்க வியூ என்ஜாய் பண்ணலாம். இந்த ஓபன் கிளாஸ் நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். எஸ், நாங்க ஆல்ரெடி அதை வெளியில இருந்து வியூ பண்ணோம். இது பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் ஷாகுல் சொல்லிட்டு வி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஓகே. என் ஃப்ரெண்டு அவங்க இது பண்ணாங்க. ரொம்ப இந்த வீடு வந்து அவங்க வீடா, இது என் வீடு மாதிரி பண்ணி நினச்சி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. ஆஹா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் வி ப்ரோ. அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களோட அழகு இந்த வீட்டில் ரொம்ப நிறைய இடத்துலயே வந்திருக்கு. விண்டோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே வந்து ஆர்கிடெக்ட் ஒரு வால் சைஸுக்கு விண்டோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேரோட கனவு சேர்ந்தது தான் இந்த ஒரு வீடு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. பேசிக்காக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறதே வந்து ஒரு ஆவலுக்காக தான். என்னன்னா இதுக்கு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் தாட் ப்ராசஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது அண்ட் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அது சொல்லுங்க. பட்ஜெட்டை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அது நிறைய ஆச்சு தான். அதுதான் எவ்வளவு ஆச்சு, ஒரு அப்ராக்சிமேட், ஒரு தோராயமா. அது வந்து எப்படி ஆச்சுன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு பக்கா கணக்குன்னு நாங்க எடுக்கல. இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஒரு ஆட் ஷூட் போனாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு சம்பாரிச்சுட்டு வராங்க அப்படின்னா இங்க வந்து வருவாங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்ப யாராவது வந்திருப்பாங்கல்ல, விண்டோஸோ இல்ல பெயிண்ட்ஸோ யாராவது வந்திருப்பாங்கல்ல, அப்படியே சுட சுட சம்பாரிச்ச காசை கொடுத்து இந்தாங்க இதை அடிச்சிருங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நம்ம ஏர்ன் பண்ற காசு எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு செலவு பண்றதுல என்ன தப்பு? அந்த விதத்துல பட்ஜெட்னு சொல்ல போனா வீட்டுக்கும் லேண்டுக்கும் மட்டுமே ஒரு 1.5 பக்கம் ஆயிடுச்சு. அவங்க சொல்ற இன்டீரியர் பட்ஜெட் கேக்குறாங்க. இன்டீரியர் இல்ல எக்ஸ் பரவாயில்ல, நீ நல்ல இன்ஃபர்மேஷன் தானே. இன்டீரியர் வந்து இன்டீரியர் வந்து நீங்க அதுல இருந்து ஒரு பாதி எடுத்துக்கலாம். கைஸ் கணக்குல வீக்கா இருக்கீங்க என்ன மாதிரினா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் கால்குலேட் யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க நிக்கிறீங்கல்ல, நாங்க ஒரு வைப் நாங்க வந்து ஒரு கவர் போட்டு வச்சிருக்கோம். இது கீழ டைல் போட்டுருக்கோம். அதுவுமே வந்து கிரே டைல்ஸ் தான். एक्चुअली அத கேட்கணும்னு நினைச்சேன். एक्चुअली இது ஏன் ப்ரோ? இல்ல இனிஷியலா நான் அந்த கான்கிரீட் வால் பெயிண்டிங் இது போட்டாச்சு. இது போட்டுட்டு அது அடிச்சு மேட்ச் பண்ணலாம்னு யோசிச்சேன். அதான் ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரூம்ஸ் எல்லாம் நான் கலர்ஸ் கொடுத்துட்டேன். அம்மா பெட்ரூம்ல சாண்டல்வுட் லைட் கலர் கொடுத்தாச்சு. இது மாஸ்டர் பெட்ரூம்ல கிரீன் கலர் கொடுத்தாச்சு. பேபி பெட்ரூம்ல அங்க ஒரு கலர் கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் போகும்போது காமிக்கிறேன். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, பெட்ரூம்ஸ்க்கு மட்டும் உட்டன் ஃப்ளோரிங் போலாம்னு சொல்லி ஃப்ளோரிங் ஃபுல்லா. ஓஹோ, இவங்க சொன்ன அந்த எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கு. சொன்ன அந்த சுட சுட நேற்று ஆக்சுவலி முடிச்சு வந்து கொடுத்த பேமெண்ட் உட்டன் ஃப்ளோரிங் தான். அதான் சொன்னாங்க. ஸோ இந்த கலர்ல உட் கீழே ஃபுல்லா வந்து கீழே ஃபுல்லா உட்டன் ஃப்ளோரிங். 3 பெட்ரூம்க்கும் டைனிங் ஹாலுக்கும். ஓகே. அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சது டைனிங் ஹால் அண்ட் கிச்சன் அண்ட் டெரஸ்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு விஷயம். ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. இங்கே நின்னுட்டு இருந்தா இப்படி வாங்க. இந்த பெட்ரூம் வந்து ஐலா ரொம்ப ஆசைப்பட்டா. ஓகே. கலர் அர்ஷுக்கு வந்து இன்னும் அந்த எனக்கு அந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும் அப்படி சொல்ற ஏஜ் வரல. 2 இயர்ஸ். ஸோ ஐலா இப்போ ஆசைப்படுறான். 4 வயசு அவளுக்கு. ஸோ அவ ஆசைப்பட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கலர் அடிச்சிருவோம்னு சொல்லி அவ தான் பிங்க் கேட்டா. ஓகே. ஸோ பிங்க் அடிச்சு காமிச்சு வீடியோ கால் அவர் காமிச்சோன்னா அவ பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. அவ என்ன சொல்றா, இப்பவே போலாம் வீட்டுக்கு, இப்பவே வந்துடலாம் அப்படின்றா. அப்படியே வர முடியாது, இப்போ 9th வரைக்கும் வெயிட் பண்ணனும். கன்ஸ்ட்ரக்ஷன் வரதா செய்யணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டவ. இவங்களோட பாத்ரூம் கியூட்டா இருக்கும். ஆனா என்னன்னா கொஞ்சம் அதிகம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு பால்கனி இருக்கு பாருங்க. ஆமாங்க, உங்களுக்கு வந்து விண்டோ அப்படியே மறைச்சிட்டீங்க. ஆனா இப்ப பாப்பாக்கு வந்து பால்கனி கொடுத்துட்டீங்க. ஆமா, இவங்களுக்கு பால்கனி கொடுத்தாச்சு. அந்த இந்த டோரை பத்தி சொல்லி ஆகணும். இது வந்து ஜார்ஜியன் பார்னு சொல்லுவாங்க. ஜெனரலா இந்த கண்ணாடி தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஓகே. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இது வந்து ஜார்ஜியன் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜார்ஜியன் பார்ஸ். எஸ். சாரி, காத்தே இல்ல இங்க. அப்படி நினைக்காதீங்க. வீடு வந்து ஏசிலேயே ஜெனரேட் ஆகணும்ங்கறனால ஃபுல்லா சீல் பண்ணிட்டோம். சோ இங்க என்ன வர போகுதுன்னா ஹேண்ட் ரெயில் வரும், கம்ப்ளீட்டா கிளாஸ் வரும். ஓகே. கிளியர் கிளாஸ் வரும். ஓகே. சேஃப்டி கிரில் சொல்லுவாங்க. அந்த பாப்பாஸ்க்கு இன்விசிபிள் கிரில் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. வயரா வரும். அது 2 இன்ச்சுக்கு ஒரு கிரில் அப்படியே ஃபாலோ ஆகும். உங்களுக்கு வியூ கட் ஆகாது, காத்து சன்லைட் வரும். எஸ். ஓகே. வாவ். ஹாப் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு தான் முடிச்சிட்டு போயிருக்காங்க. சூப்பர். கரெக்டான டைமுக்கு தான் அப்ப நாங்க வந்திருக்கோம். ஆமா. சோ கவர் போட்டு மூடிருக்காங்க. இது ஹாப். ஓகே. சிம்னி
ஐலண்ட் கிச்சனுக்கு தனியா சிம்னி வருது. அதாவது இங்க சமைக்க ஆரம்பிச்சா வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாம் வந்துருவாங்களே டக்கு டக்குன்னு. நீங்க சமைச்சீங்கன்னா உங்களுக்கு அழகான வியூ கிடைக்கும். நீங்க இங்க இருந்து பீஸ்ஃபுல்லா சமைக்கலாம். இங்க வந்து பாருங்க. இந்த கிச்சன் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற காரணம் வந்து உங்களுக்கு இந்த வியூ பாத்தீங்கன்னா தெரியும். டைனிங்ல இருந்து கூட உங்களுக்கு அழகான லேக் வியூ, கிச்சன்ல இருந்து அழகான லேக் வியூ. ஆல்மோஸ்ட் ஒரு பீச் ரெசார்ட் மாதிரி இல்ல? எஸ் எக்ஸாக்ட்லி. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த ரூமுக்கு போனாலுமே ஒரு வியூ இருக்கு. கண்டிப்பா இருக்குல்ல. இங்க இது வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ். ஓகே. லைக் யூ ஹேவ் டிஷ் வாஷர், வாஷிங் மெஷின் இங்க. ஓ. நீங்க எல்லாம் டம்பிங் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி, டைசன் லைக் வேக்யூம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் மேல வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த இடம் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எப்படி உங்களுக்கு வந்தது? அதாவது ஒரு கிச்சன் ரூம்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன சொல்றது, கிச்சன் ஹால்னு சொல்றதா? இது ஓபன் கிச்சன் சொல்லுவாங்க. ஓகே. இது என்னன்னா நம்ம டைனிங் லிவிங் ரூம் வந்து டபுள் ஹைட் கொடுத்தாச்சு. ஓகே. டபுள் ஹைட் கொடுத்தாச்சு. இனிஷியலா டைனிங் வந்து ஓபன் டு ஸ்கை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓபன் டு ஸ்கை சென்னையில வச்சிருந்தேன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஆமா நம்மளால தாங்க முடியாது. அப்புறம் வந்து சாப்பிட போகும்போது நல்லா தானே இருக்கீங்க தம்பி. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நாங்க இது ஒவ்வொரு விஷயமா நாங்க மாத்திக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு தடவை அந்த பிளான் போடும் போது இல்ல பிளான் பார்க்கும்போது டெய்லி தூக்கம் வராது. இப்போ நைட்டு நம்ம பிளான் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் டே வந்து இங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பிளானிங் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 months நாங்க வந்து டெய்லி வந்து அது டிவைட் பண்ணிட்டே இருந்தோம் நிறைய விஷயம். ஸோ டிவைட் பண்ண தான் இந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன தெரியுமா, டைனிங் ஹால்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம், கிச்சன் ரூம்ல கனெக்ட் பண்ணலாம், இங்க இருந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து நீங்க நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து எடுக்கிறீங்க. இது அப்படி பண்ணலாம், பெட்டர்மென்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கே ஒரு 7-8 months ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கு, இதையே நம்ம இங்க வந்து பண்ணக்கூடாது, அப்படி பண்ணதுதான் இது. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ரூஃப் மட்டுமே வந்து ஹட்டு மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன கான்செப்ட்னா டைனிங் கீழே போடுறோம் ஜி. ஆமா. நம்ம இந்த ரூஃப் ஏன் அப்படி பண்ண அப்படின்னா இந்த பீம் இருக்குல்ல, சென்டர் பீம், ஆமா, அந்த பீமும் இந்த பிரான்ச்சஸ் பீம் எல்லாமே வந்து உட்டன் கலர் வந்துரும் ஜி. ஓகே. இது பண்ணது ஜிப்சம் போர்ட்ல தான். ஓகே, ஜிப்சம் போர்ட்ல சீலிங் பண்ணிருக்கோம். பட் இப்போ அந்த உட்டன் பீம் கலர் கிரெயின்ஸ் மாதிரி கொடுத்து கலர் கொடுத்தாச்சுன்னா you will go with this the color அப்படியே மேட்ச் ஆயிடும். and இது ஃபுல்லாவே வந்து 30 கிளாஸ் வரும். வாவ். பாக்ஸா கிளாஸ் கட்டிங்ஸ் அங்க மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்குல்ல, எஸ் அந்த கிளாஸ் எல்லாமே இதுல ஃபிக்ஸ் ஆயிடும். 30 கிளாसेस ஜி. வாவ். டிரான்ஸ்பரண்ட் கிளாसेस. சோ இங்க இருந்து கூட நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் கிட்ஸ் பெட்ரூமுக்கு, வியூக்கு, கீழ எல்லாமே கிச்சனுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இது நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எங்கேயும் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நம்ம நிறைய ரெஃபரன்சஸ் பார்ப்போம்ல, அந்த பார்க்கும்போது எனக்கு இது மாதிரி ஒரு பண்ணா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஏசி தான். ஓகே. ஸோ இந்த வீடு மொத்தமாவே வந்து சென்ட்ரலைஸ் ஏசி பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். சென்ட்ரலைஸ் ஏசி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 6 to 7 lakhs ஆகுது. நம்ம அது வேணாம், நம்ம வந்து ஸ்பிட்டே போகலாம். பட் அதுல என்ன பண்ண முடியும் பெட்டரான்னு யோசிச்சு தான் இந்த 310 ஏசிங்க. ஸோ டைனிங்க்கு மட்டுமே இந்த 310 நீங்க போட்டீங்கன்னா சின்ஸ் இது கிளாஸுக்கு நல்லா ஃபுல்லா கட் ஆஃப் ஆயிடும். ஏசி இங்க த்ரோ அப்படியே கிச்சன் கிடைக்கும். கிச்சன்ல இருந்து அப்படியே எல் ஷேப்ல அங்க போகும் ஜி. அங்கேயும் அந்த லிஃப்ட் கிட்ட ஒரு இதே மாதிரி ஒரு பாக்ஸஸ் வந்து அங்க லிஃப்ட் கிட்டே வரும், வித் டோர் வரும். ஓகே. சோ உங்களுக்கு இந்த ஏசி த்ரோ வந்து அது வரைக்கும் வந்துரும். கீழ இங்க வந்து ஒரு லிவிங் ரூம்ல ஒரு 310 ஏசி பார்த்தோம். அது கீழ ஃபுல்லா கவர் ஆயிடும். சோ ஆல்மோஸ்ட் சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. எனக்கு பாதி விலையில இது ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி பேசுறாரு. எங்க சாப்பிடுறதுன்னு கேட்டிங்கல்ல, இங்க தானா மைரூம். நம்ம கண்டிப்பா நான் உங்க எல்லாத்தையுமே ஒரு நாள் இன்வைட் பண்ணுவேன். நீங்க எல்லாமே வந்து எங்க கூட டின்னர் பண்ணிட்டு போகணும் கண்டிப்பா. சோ இது வந்து செகண்ட் பால்கனி உங்க வீட்ல. சோ இங்கேயும் அதே மாதிரி அதே ஹேண்டில், அப்புறம் கீழ கிளியர் கிளாஸ், இன்வெர்சிபிள் கிரில் வந்துரும். ஓகே. அண்ட் 25 பேர். நான் சொன்னேன்ல அந்த 25 பேர் 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது இந்த கிளாஸ் தான். பாத்துக்கோங்க மக்களே, ரொம்ப ஹெவி 12 mm திக்னஸ், அடிச்சு உடைச்சாலும் உடையாது. என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங். இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாரும் கொண்டு வரணும். 25 பேர்னா எங்க நிப்பாங்க? கண்டிப்பா 25 பேர் ஆல்மோஸ்ட் இந்த இதுல நின்னுட்டு இருந்தாங்க. இன்ச் பை இன்ச் அப்படியே நகர்த்திட்டு இருந்தாங்க. கிளாஸ் எப்படி இருக்கும்? இன்ச் பை இன்ச் நவுத்துனாங்க. ஏன்னா அங்க இருந்து டர்னிங் எடுக்க முடியாது. அங்க இருந்து கிளாஸ் இத டர்ன் பண்ண முடியாது. டர்ன் பண்றதுக்கே ஒரு half an hour ஆயிடுச்சு. அப்புறம் அது கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு அதை தூக்கிங்க வச்சு சாய்க்கும் போது தான் எங்களுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ஒரு பெருமூச்சு. என்ன இருந்தது தெரியுமா? இங்க எல்லாரும் வந்துட்டோம் கீழே, எல்லாம் வந்து அங்க இருந்து என்ன நடக்குது அப்படி எக்ஸைட்மெண்டா ஒரு எக்ஸிபிஷன் பாப்போம்ல, அப்படி எல்லாரும் நின்னு பாத்துட்டு இருந்தோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சு அங்க வந்து எஸ் சக்சஸ். ஆக்சுவலா வந்து வெளியில இருந்து இந்த லுக்க பாக்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பீச் ரெசார்ட்டோட ஃபீல்ல ஒரு செமையா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கே எப்படினா இப்படி மேல இன்னும் நீங்க அந்த ஐயோ இந்த ஆர்வம் வேற அதிகமாகிட்டே இருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் மேல போவோம். வாங்க மக்களே. இதுதான் நான் சொன்ன அந்த பிளேஸ். வாவ்
பிரதர் என்னது இது டோட்டலா வேற ஏதோ ஒரு ஊருக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, கீழே நீங்க பார்த்தது எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேற ஒரு கலர்ல இருக்கும். மேல வந்து அப்படியே ஒரு கேரளா ஹவுஸ் மாதிரி வாவ் பண்ணிருக்கோம். சோ இந்த கான்செப்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட்ஸ் வச்சிருக்கீங்களா? அது நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஸ்க்ரால் பண்ணுவேன், பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது வெயிலுக்கு ஆப்பு வைக்கிற கான்செப்ட். ஓ இதுதான் அந்த ஆப்பா? என்ன இந்த ஆப்பு? இல்ல உங்களுக்கு காலையில வந்தாலுமே வெயில் எதுவுமே இல்லாம நல்லா டார்க்கரா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலைல வந்தாலுமே வெயில் எதுவும் இருக்காது, நம்மளுக்கு அந்த லேக் வியூவும் காத்து மட்டும் தான் கிடைக்கும். ஆஹா ஓகே, நல்லா காத்து இருக்கும் இந்த இடத்துல. எஸ் வரும்போதே ரொம்ப பிரீஸியா இருக்கு. ஆமா एक्चुअली உங்களுக்கு வந்து இந்த போட்டுருக்காங்கல்ல, இதுல வந்து நமக்கு வந்து ஹீட்டே இறங்காது. மழை தண்ணி இருக்குல்ல, அது பட்ட சவுண்ட் கூட வராது. இந்த இடம் இருக்குல்ல, அந்த கார்னர்ல ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அங்க பிளான்ட்ஸ் அழகா வைக்க போறாங்க. ஓகே கார்னர்ல இந்த இடம் இருக்குல்ல, நான் இந்த இடத்துல வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேனா, அப்ப அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டி தர பிரதர் நீங்க ஸ்விங்ன்றீங்க, அவங்க வந்து ஆக்சுவலி என்ன பிளான் ப்ரோ, கிட்ஸுக்கு எல்லாம் இங்க கூட்டி வந்து அந்த ஏர் பலூன்ல ஸ்விம்மிங் பூல் பண்ணாங்க, அந்த பலூன் போட்டு ஃபுல்லா தண்ணி நிரப்பி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ண விடலாம். அதுதான் அவங்க ஸ்விம்மிங் பூல்னு சொல்றாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஜாலியா. கனடா இங்க என்ன இருக்குன்னா ஸ்விங் இருக்கும், ஸ்டெம்மோட ஸ்விங் இருக்குல்ல அது அங்க இருக்கும். அங்க கைத்து கட்டில் 2 இருக்கும். இங்க பேம்பூல 3 சீட் சிங்கிள் சீட் இருக்கும். நீங்க பேம்பூல டீ பாய் ஒன்னு இருக்கும் ஃபார் காஃபி. எஸ் காஃபி பிளேஸ். அங்க பேம்பூல டைனிங் ஸ்பேஸ் அது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு சிட்டிங் லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. இந்த ஓடு போட்டனால இதுவுமே எங்களுக்கு ஒரு லிவிங் ஏரியா கிச்சன். அது एक्चुअली இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இது. சோ அந்த கார்பெட் ஏரியா நம்ம வேஸ்ட் பண்ணனும் சொல்லிட்டு போடு அதை யூஸ். சோ இது ஃபுல்லா முடிச்சிட்டா ஒரு ரூஃப்டாப் ஹோட்டல் மாதிரி இருக்கும். கிச்சன் இருக்கு இங்க. ஏங்க அப்ப ஹோட்டல் தானங்க இது? வாங்க காமிங்க. கிச்சன் மட்டும் இல்லங்க, ஸ்டேஜ் இருக்கு பர்த்டே பார்ட்டிக்கு. மொத்தம் ஒரு 5 மினிட்ஸ். பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்டேஜா? ஆமா. ஓ வணக்கம், thank you for coming for my birthday னு சொல்றேன் இங்க நின்னு. அடடா வணக்கம் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் பார்த்தா ஐயோ வந்துருது. சரி ஓகே, கிச்சன். சோ அது வந்து கிச்சன். ஆமா, நீங்க ரொம்ப பார்பிக்யூ பிரியாணி எல்லாம் ரஃப் குக்கிங் எல்லாம் பண்ணனும், டைல்ஸ்லாம் ஸ்பாயில் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய குக்கிங் எல்லாம் நீங்க இங்க பண்ணலாம். அண்ட் இதுக்கு மேல போனா உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல் வியூ கிடைக்கும். இன்னொரு மேட்டர் சொன்ன அந்த இந்த பில்டிங்லயே டாப்பான ஒரு ஏரியா. அது என்னன்னா இந்த விஜய் வந்து த்ரிஷா வந்து கில்லில லைட் ஹவுஸ் மேல கூட்டி போய் தங்க வச்சு. ஆமா அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து லவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஃபீல் அந்த மாதிரி ஒரு இடம் வேணும்ல நமக்கு. அதனால அந்த பாயிண்ட் வச்சிருக்கோம். சொல்லும் போதே வந்து பாத்தீங்களா? எஸ் வாங்க சீக்கிரம் வாங்க. இது மேல கால் வைக்காம பண்ணனும் முடியுமா? அந்த ஃபார்மல் போட்டுருக்காரு இல்லையா, அவர் பேரு கிள்ளி வளவன். அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேனேஜர். ஆமா, நான் அவர் தான் டெய்லி ஃபோன் பண்ணி ஹோம்வொர்க் கொடுக்கறது. டீவியேஷன் சொல்லி அவர் தான் புடிச்சு பண்ணிருந்தேன். உங்களுக்கு தான் ப்ரோ எமோஷனல் கண்டென்ட் நாங்க போட்டுருக்கோம், கவலைப்படாதீங்க. இதோ இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கீழே. ஸோ இந்த ஆஷ் கலர்ல இது என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருமே ஒரே யூனிஃபார்மா இருக்கணும் கலர்ஸ். அது மட்டும் அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. நாங்க வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமா, கலர் சேஞ்ச் பண்ணணும் சொன்னா நோஜி. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி, இது எல்லாத்துலயுமே ஒரே கலர் தான் ஃபாலோ பண்ணி அது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அப்படி சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே அந்த ஹாஃப் ஒயிட் கிரே ப்ரௌன் டைல்ஸ் இதுதான் இருக்கும். நம்ம வீட்லயும் அதே தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, பில்டிங் ஃபுல்லா ஹாஃப் ஒயிட், கிரே வந்து ஃபுல்லா ஷீட்ஸ்ல போட்டுட்டேன், ரூஃபிங் ஷீட்ஸ்ல. டைல் வந்து பால்கனிக்கு டைல் அவங்க கொடுத்தத போட்டுட்டேன். ஸோ அதனால அவரோட எக்ஸ்டீரியர் நான் கை வைக்கல. ஆனா இன்டீரியர்ல டோட்டலாவே இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள வந்து பஞ்சவர்ண கிளி மாதிரி இருக்கும். சூப்பரா கலர்ஃபுல்லா வந்து ஒரு கியூட்டான இந்த ஏரியா. உங்களுக்கு காத்துக்கு பஞ்சமே இல்ல. பில்டிங்லயே டாப்பான ஏரியா வந்து இது. இதுக்கு மேல இது அதுதான். அதுக்கு மட்டும் தான் நீங்க இன்னும் ஏணி வைக்கல விட்டுருங்க. நான் சொன்ன வியூ கரெக்ட் தானே லவ் பண்றதுக்கு? எஸ் தனியா ஜூம் பண்ணுங்க. அங்க பாத்தீங்களா? இப்ப லவ் பண்ண வேணாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இல்ல அந்த மாதிரி சொல்றேன், பண்ணி காட்டுறேன் எக்ஸாம்பிள். சோ ரொம்ப சிங்கிளா வந்து ரொம்ப வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கா. எங்க ரொம்ப வருஷம் கனவு ப்ரோ இது. நான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். எங்களுக்கும் ஒரு 4 வருஷமா ஒரு பயங்கரமான ஒரு கனவு. நாங்க இது பிளாட் புக் பண்ணதுல இருந்து எங்களுக்கு வந்து இந்த வீடு எப்படி வருங்கிற ஒரு ஆர்வம். ஆனா இப்போ வந்து ஒரு 4-5 டேஸ் தான் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து நாங்க இங்க குடியே வர போறோம். ஆக்சுவலா அந்த ஃபீலை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு பயணம். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இதோட கோர் கண்டிப்பா இருந்திருக்கும். இது எங்கேயாவது ஒரு தாட் இது கண்டிப்பா இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து இது வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுதுன்னு சொல்லும் போது எவ்வளவு எமோஷனலா நீங்க அதை ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இது வந்து அடுத்த இன்னொரு குழந்தை மாதிரி இப்போ ஆப்வியஸா பார்த்து நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களோட கிட்ஸுக்கு எங்களோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு
இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம கொடுக்கணும், உழைச்சி நம்ம கொடுக்கணும், கிஃப்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து இன்றைக்கி அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் கிட்ஸும் வந்து ஒரு நல்ல வீட்டில் பிரம்மாண்டமாக வளர போகிறாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நாங்கள் வந்து அது ஒரு சமர்ப்பணமாக இருக்கு அவங்க கொடுக்குறது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. இதை விட பெரிய பெரிய பிரம்மாண்ட வீட்டுல நிறைய பேர் கட்டுறாங்க, நிறைய சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வீடு. வந்து அது இன்னொரு ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கு ப்ரோ. ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட் இருக்கு. நீங்க அந்த ஹவுஸ் வார்மிங்ல பிரியாணியா இல்ல அதோட பெருசா இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, அந்த பேர் என்ன பேருங்கிறது நீங்க ஹவுஸ் வார்மிங் அன்னைக்கு நீங்க பாருங்க. நேம் ரிவீலிங் வந்து அன்னைக்கு தான். நேம் ரிவீலிங் அது வந்து நாங்க அந்த ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ரிப்பன் கட்டிங் எல்லாம் பண்ண வைப்போம். அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுறோம். சொல்லுங்கக்கா. இல்ல புரியுது இல்லக்கா, நீங்க அசிங்கப்படுத்த தேவையில்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. வாங்க மேல போலாம். மேலயா? வேணாம் பாபு, அங்க இருந்து வேணாம், இங்க இருந்து. பிரதர் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா, இப்போ நான் என்ஜாய் பண்றேன். நான் இந்த என்ஜாய்மென்ட் தான் நான் உங்களோட பண்ணுவேன்னு சொன்னா நீங்க இவரோட என்ஜாய் பண்ணிட்டீங்க. காத்து வாங்கிட்டு இருக்கோம் பாபு. எஸ், அவ்வளவுதான்க்கா, நீங்க தான் நினைச்சுக்காது. நான் பார்ட்டி பண்றேன்னு அந்த ஏரியா இது. சரி, நான் உங்களுக்காக ஏணி கட்டி கொடுக்குறேன், நம்ம தனியா வந்து பார்ட்டி பண்ணோம். ஓகேயா? ஓகே, ஸோ வந்து நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ சூப்பர் பிரதர், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் ஹவுஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஹவுஸ் வார்மிங் உசுர வாங்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சினி உலகம் இந்த ஒரு அழகான கன்ஸ்ட்ரக்ஷன் டூரை வந்து மக்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுனால இன்னும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிரகப்பிரவே அது ஓகே, ஹவுஸ் வார்மிங் எல்லாரும் வந்து இதே மாதிரி நாங்க ஒரு வீடியோ பண்ணி சினி உலகம்ல போடுவோம். நீங்க மறக்காம பாருங்க. எல்லா ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களோட கஷ்டத்துல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தது தான் நாங்கள் லைஃப்ல இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கோம். அண்ட் தொடர்ந்து நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் வாழ்கிற இந்த லைஃப் முக்கியமாக நீங்கள் கொடுத்த அன்பு ஆதரவுனால தான். அது மட்டும் நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். தேங்க்யூ ஸோ மச். மனசார ரொம்ப நன்றி சொல்கிறோம். தேங்க்ஸ் டு யூ ஆல்சோ. எங்களை வந்து போர் அடிக்காமல் ஃபன்னாக கொண்டு போனதுக்கு. அதுக்கப்புறம் என் கூட அந்த ஐ சீலிங்லலாம் உயிரை கொடுத்து ஏறி அது மாதிரி பண்ணதுக்கு பாய் மகளே. பாய். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Hey Women's Wear, embrace the elegance and look effortlessly beautiful. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி.